ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு வீட் தோசை ரெசிபியும் அது கூட கடலை மாவு வச்சு ஒரு கிரேவி ரெசிபியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னைக்கு தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். பச்சரிசி மாவும் ஒரு கப் போட்டுடலாம். அதில் இது கூட ஒரு கப் ரவையும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதில் காயம் ஆட் பண்ணிடலாம். காயம் போட்டால் தான் ரவை போட்டிருக்கிறதால அஜீரண கோளாறு ஏற்படாமல் இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். அப்போது இது நம்ம இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு மாவு கரைச்சி எடுத்துருக்கோம். இந்த மாவு கொஞ்சம் நேரத்துக்கு ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம கிரேவி வச்சிடலாம். 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கலாம் மசாலுக்கு. மல்லிப்பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கலாம். மஞ்சப்பொடி கொஞ்சம், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். மசாலுக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். கடுகு கொஞ்சம் போட்டுடலாம். ஒரு மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு தக்காளி போட்டுக்கலாம். பொடிசாக ஊற்றி தக்காளி வதக்கிட்டு பிச்சு தான் போடணும். என்ன எப்படி தெரியுது? இங்கே உருளைக்கிழங்கு வந்து நம்ம அவிச்சு தொழிற்சி வச்சுருக்கோம். அதை இந்த மசாலா கூட ஆட் பண்ணிடலாம். உடச்சி ஆட் பண்ணிடலாம். மசால் வச்சாச்சு. கோதுமை ரவை தோசையை சுட்டுடலாம். வெந்துட்டு எடுத்துடலாம்.
நல்லா கிறிஸ்பாக இருக்கும்.